ஹலோ காய்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ds மேக்ஸில் நிறைய ரெண்டர் இன்ஜின் இருக்குது. ஏன் நான் வீரேவை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா அதில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான அவுட்புட் வருது அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து வீரேக்குள்ளே வந்துட்டனால மற்ற ரெண்டரிங் இன்ஜினெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற எல்லா ரெண்டர் இன்ஜினுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் வீரே ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா எலிமெண்ட் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மற்ற ரெண்டர் இன்ஜினெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்டேட் வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துக்குதா. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போது வீரே வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணும்போது 4 விஷயத்தை மட்டும் மெயினாக நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஒன்று வந்து கேமரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வீரே அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டாலே வீரே இங்கே வீரே டூல்பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வீரே டூல்பாரை தாண்டிலும் கமாண்ட் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கேமரா அப்படிங்கிற செக்ஷனில் வீரே அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டீங்கனாலே வீரே கேமரா வந்து இந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீரே கேமரா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வீரே கேமரா நீங்கள் எத்தனை கேமரா வச்சாலும் அந்த கேமராவோட கேமரா லிஸ்டரும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வீரே கேமரா அப்படிங்கிறது. சரி, செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வீரே லைட்டிங் தான். வீரே லைட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முக்கியமாக வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து லைட்டிங் தான். இந்த லைட்டிங்கோட இப்போ நிறைய லைட் வச்சிட்டோன்னா லைட் லிஸ்டர் அப்படிங்கிறதும் ஒன்று தனியாகவே இருக்குது. ஒவ்வொரு டைமும் நான் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லைட் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போய் அதோட பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நான் லைட் லிஸ்டரை செலக்ட் பண்ணாலே இங்கே இருக்கிற முக்கியமான வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிரும். அப்படிங்கும்போது குயிக்காக நம்மளால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இது வந்து லைட் லிஸ்டர் கேமரா லிஸ்டரோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியே நம்மளோட கமாண்ட் பேனல்லையும் லைட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வீரேக்குள்ளே வந்துட்டீங்கன்னா வீரே லைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கம்மியாக இருக்குது, இங்கே வந்து 4 லைட் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். வீரே லைட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற லைட் எல்லாமே வந்து அந்த இடத்துல அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். சரி, இது இல்லாமல் அடுத்து நம்ம முக்கியமாக வீரேவை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு என்னதான் லைட்டிங் வச்சு கேமரா ஆங்கிள் பர்ஃபெக்டாக வச்சாலும் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். அந்த மெட்டீரியலுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எடிட்டாரு மேக்ஸில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் எடிட்டார் இருக்கும். காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டார் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி இதில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நோட் பேஸில் நான் போனோம் அப்படின்னா ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டாரை விட ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு நோட் பேஸில் பார்க்கும்போது ஈஸியாக நம்ம வந்து முன்னாடி பார்க்க முடியும். காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர் வந்து அப்படி கிடையாது. பேரண்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். சைல்டுக்குள்ளே போகணுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ முன்னாடியே வியூ ஆச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக தானே இருக்கும். அதுக்காகத்தான் வந்து ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண சொல்கிறது. சரி, இது இல்லாமல் ஃபைனலாக எல்லாரும் நோட் பண்ணுறது என்னன்னா ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து செப்பரேட்டாக நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எப்பயுமே ப்ரீவியஸாக நான் 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, கேமரா, லைட்டிங்கு, மெட்டீரியல் அப்படிங்கிறது. அந்த 3மே நான் அப்ளை பண்ணவே நீங்கள் ரெண்டர் செட்டிங்ஸை பேக் டு பேக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டர் செட்டிங்கை கடைசியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரெண்டர் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்மளோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருப்பேன். ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், ரெக்கார்டட் வீடியோஸ் ஆகட்டும், அதில் வந்து ஃபஸ்ட்டு எது ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 4th ஒன் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் தான். இவங்க கொடுத்துருக்கிற யூட்டிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இந்த இடத்துல கேமரா இருந்தால் தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். கேமராவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணியாச்சு. லைட்டிங் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டூம் லைட் எடுத்து நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். டூம் லைட் கொஞ்சமே பிரைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டூம் லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூவை வந்து நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, இதை வந்து ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்மளோட வீரே டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த வியூபோர்ட்டில் இருக்கீங்களோ அந்த வியூபோர்ட்டில் இருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டர் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். டூம் லைட் வச்சுருக்கேன். அதே மாதிரி கேமரா வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு கிரேஸாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சமே எனக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளோட பிரைட்னஸை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் வரும். இப்போ இந்த டூம் லைட்டே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் இமேஜுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஹெச்டிஆர் இமேஜை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இங்கே வந்து லோட் பண்ணிக்கலாம். டூம் லைட்டுக்குள்ளே லோட் பண்ணும்போது ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா லைட்டையுமே எடுத்துக்கும். பட் இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு வந்து டாப் தெரியல, பாட்டம் மட்டும் தான் தெரியுதுன்னா கேமரா ஆங்கிள் நம்ம எந்த இடத்துல பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் கேமராவை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது ஏரியா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகும். இதுலேயும் நல்லா நோட் பண்ணுங்கள், ஸ்கை தெரியுது, பாட்டம் தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இதுக்கு தான் வந்து மெயினாக நம்மளுக்கு யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூட்டிலிட்டிஸை நிறைய கேட்டகரிஸில் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வீரே அப்படிங்கிற ஒரு செக்ஷனே இருக்கும். இந்த வீரே செக்ஷன்ஸ்குள்ளே வீரே வந்து ப்ராக்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஹை குவாலிட்டி மாடலை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாடலை வந்து கம்மியாக, அதாவது செக்மெண்ட் எல்லாம் கம்மி பண்ணணும்னா, ஆனால் அவுட்புட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குன்னா ப்ராக்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். கிளிப்பர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு எக்ஸ்டீரியர் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, இன்டீரியரும் இருக்குது, பட் ஃப்ளோர் கட் பிளான் மாதிரி கட் பண்ணி காட்ட சொல்கிறாங்கன்னா கிளிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும். இது இல்லாமல் நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் அப்படிங்கிறதுலையும் பாருங்கள் வீரே அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். இதுவும் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் வந்து தெரியும். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரே பிளைன் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல, இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன், இது என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஃபினிட்டி கிரவுண்டு மாதிரி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா கேமரா, லைட்டிங், மெட்டீரியல், இந்த யூட்டிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ண நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, இது இல்லாமல் ஏன் இதுக்குள்ளே மெயினாக வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்குற அசட்ஸ் தான். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.1 அந்த இதுக்கு மேலேயே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீரே டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இந்த காஸ்மோஸ் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஜிமெயில் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இவங்க வந்து 3D மாடல்ஸ் நிறைய அசட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அழகாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கிறேன். வெஹிக்கல்ஸ்லேயே நிறைய வெஹிக்கல்ஸ் ஆல்ரெடி நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேட்கலாம், ப்ரோ இப்போ நான் இங்கே ஒரு வெஹிக்கல்ஸ் எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன்னா கிரவுண்டு போடலாம். ஆல்ரெடி நான் வீரே பிளைன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு கிரவுண்டு மாதிரியே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கரெக்டாக லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போ வீரே பிளைன் அப்படிங்கும்போது ஒரு கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்களா. இப்போ எனக்கு மெட்டீரியல் வீரே பிளைனில் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், டோட்டலாக அந்த கலர் டோனவே வந்து மாற்றி விட்டுரும். இதில் நான் ஒரு 2 செகண்ட் தான் ஒர்க் பண்ணேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குயிக்காக என்னால் வந்து ஒர்க் பண்ணிட முடியும். சரி, அடுத்து வந்து இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபாரஸ்ட் பேக்ட், அதாவது கார்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நார்மலாக எல்லா எலிமெண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், லைட்டிங், கேமரா, மெட்டீரியல் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு கிராஸ், அந்த புல்லெல்லாம் இருந்துச்சு, புல் தர மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வீரேவே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கேட்டரும் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபுல் ஏரியாலையும் கவர் ஆகணும். வீரே பிளைனில் இந்த ஸ்கேட்டர் லிங்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வீரே பிளைனில் வந்து ஸ்கேட்டர் லிங்க் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு 3D ஆப்ஜெக்டில் தான் வந்து நம்மளால் லிங்க் பண்ண முடியும். இப்போ இந்த வீரேகாம் 001 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு லிங்க் டு இன்னொரு லிங்க் போகும்போது பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டர்டில் வீரே பிளைன், நார்மல் பிளைன் எடுத்துகிட்டு வேணுங்கிற இடத்த மட்டும் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பிளைன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஸ்கேட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேட்டரில் பிக் ஆப்ஜெக்ட் நம்மளோட டிராயிங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கிராஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கிரவுண்டு தெரியுது ப்ரோ, அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கிரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கும் கிரவுண்ட் டெக்ஸ்சர் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, அதவே நீங்கள் எடுத்து போடலாம். புதுசாக போய் நெட்டில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஸ்லாட் எடுத்துக்கோங்க, சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசரே போய்க்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து வெஹிக்கல்ஸ் இதெல்லாமே எடுத்தோம், அதே மாதிரி தான் கீழே வந்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். மெட்டீரியலில் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில்
இங்கே கிராஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் கிராஸ் தானே போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற கிராஸவே வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டுருங்க. இதை அசைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆகும் பாருங்க. ஏன்னா லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, மற்ற பிரகாரம் வேறு இது இல்லை. இப்போ அப்ளை ஆனந்தம் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக கிராஸ் மாதிரியே வந்துருச்சா. இதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். சரி, எனக்கு வந்து லைட் இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணுமலாம்னா டூம் லைட் எல்லாம் பிடிச்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதான் நான் சொன்னேன், லைட் லிஸ்ட்டுன்னு போகணுன்ட்டு கிடையாது. இதுக்கு வந்து ஃப்ரேம் பஃபர்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டர் செட்டப். ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டர் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இதில் ஆட் அப்படிங்கிறதுல லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பஃபரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே இன்ட்ராக்டிவ் ரெண்டரை வந்து எனேபிள் மட்டும் பண்ணுங்க. இப்போ இங்கே அதாவது காம்போசிட்டிங் செக்ஷனில் லைட் மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிரும். இது ஒரு லைட்டு, இந்த செகண்ட் லைட் என்ன அப்படிங்கிறது. இப்போ இந்த செகண்ட் லைட் தான் வந்து ஹெச்டிஆர்ஐ லைட்டு. அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹெச்டிஆர்ஐ நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை தாண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமாக ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா என்விரான்மெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறது. இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. பேக்ரவுண்டோட முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்லேயும் இவங்க வந்து வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் என்விரான்மெண்ட் ஃபாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்விரான்மெண்ட் ஃபாக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் ஒரு 500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது ஹைட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏன்னா எப்பயுமே வந்து ஃபாக் ஆட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ கிளைமேட் அப்படியே எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். லோட் ஆகிட்டு இருக்கோம். லோட் ஆனதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு ஃபாக் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல கொடுத்துரும். இதுக்கப்புறம் இன்னுமே எனக்கு ஸ்பீடாக ரெண்டரிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது தான் ரெண்டர் செட்டிங்ஸில் ரெண்டர் எலிமெண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA டீனாய்சர் அப்படிங்கிறது. இதில் NVIDIA டீனாய்சரையே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இன்ட்ராக்டிவ் கொடுத்தேன்னா 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து வரும். இப்போ எனக்கு சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட ஃபாரஸ்ட்டும் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணி ஏன் ஒரு மூவி எடுக்கிற போது ஸ்டோரி போர்டு அப்படிங்கிறது ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரி போர்டு இருந்துச்சுன்னா எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இப்போ டீனாய்சர் ஆட் பண்ணனா பாருங்கள், ஸ்மூத் ஆயிடுச்சுங்களா. இவ்வளோ விஷயம் இருக்கிற இந்த சாஃப்ட்வேரை ஈஸியாக இன்டெப்த்தாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இதில் ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் ஆஃபருங்கிறதுனால ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது. அதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒர்த்தாக தான் இருக்கும். இது இல்லாமல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.